சுத்த தமிழ்ல தான் பேச போறோம். ஒரு கிரீன் சில்லி, ஒரு பச்சை மிளகாவை உண்ண வேண்டும். ஒரு நிமிடம் பிரேக் எடுத்துக்கொள்வோம். சிவபிரதேஷ் மன்னா தங்களுக்காக மிளகாய் காத்து கொண்டிருக்கிறது. 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே. 18. ஓகே. கடைசி வரை யார் குறைவான பச்சை மிளகாயை சாப்பிட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது பிங்கோ ஒரிஜினல் ஸ்டைல்ஸ் வழங்கும் நம் வீடியோவில் செல்லலாம். ஒரு எஸ்கியூஸ். உண்ண வேண்டுமா? உண்ண வேண்டும். முதலில் தோத்து விட்டேனா? இது ஒரு மிகவும் கடினமான ஒரு பதிவாக இருக்க போகிறது. எப்படி இருக்கிறது பச்சை மிளகாய்? தாங்க முடியவில்லை. கண்கள் கலங்குகிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. தாங்கள் எதையாவது உரையாடுங்கள். வாயெல்லாம் எரிகிறது. தற்போது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் உள்ளேன். நான் இதை தங்களால் வாசிக்க முடியுமா? என்னால் வாசிக்க இயலாது. தங்களால் வாசிக்க இயலால் வாசித்துக் கொள்ளுங்கள். உருளைக்கிழங்கு பொரியல். தாங்கள் மட்டைப்பந்து பார்த்தீர்களா? மட்டைப்பந்து நான் பார்க்கவில்லை. ஏன்? ஏனென்றால் விராட் கோலி அதில் விளையாடவில்லை. அவர் விளையாடுவது மட்டும்தான் மட்டைப்பந்து பார்த்தீர்களா? ஆமா. ஏன் அப்படி? எதனால் அஸ்வினும் தனது வேலை விஷயமாக சொல்லுங்கள் சொல்லுங்கள், சொல்லி ஆக வேண்டும், வீட்டுக்கு சென்று விட்டார். ஆதலால் மன்னா நான் இன்று மட்டைப்பந்து காணவில்லை. தாங்கள் வேறு இன்று எழுந்தவுடன் என்ன செய்தீர்கள்? இப்போது நான் உங்களிடம் நான் கேட்ட கேள்விகளில் பதில் சொல்லி ஆக வேண்டும். அது ரூல் புக்கிலும் மாட்டிக்கிட்ட மீண்டும் ஒரு கடியா. ஆமா. சிவபிரதேசை பற்றி சில வார்த்தைகள் உங்களுக்கு முன் பேசலாம் என்று வந்துள்ளேன். சிவபிரதேஷ் தமிழை நிறைய பேருக்கு கற்பழித்துள்ளார். சாப்பிடுங்கள் மன்னா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. உங்களிடம் ஒரு சிறிய கருத்து கூற வேண்டும். நீங்கள் அந்த வீடியோவை நான் ஸ்லோ அவன் சாப்பிடவே இல்லை. ஒன்றும் தவறில்லை. நீங்கள் ஒன்று சாப்பிடுங்கள். From the BART train to a tour bus, still the same game except I'm pulling more sluts, more butts, more bucks, never giving more fucks. Did it my way, I'm never taking shortcuts. அவ்வளவுதான். ஓகே. உங்கள் 2 கண்ணையும் நீங்கள் பிரிக்கவில்லை என்றால் கண்டுபிடித்திருக்க மாட்டேன். மன்னித்து ஆங்கில வார்த்தை வந்து விட்டது. அவ்வளவு காரமாக ஒன்றும் இல்லை. ஒரு கடி கேரட் தர முடியாது. இல்லை 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 இல்லை. கரெக்ட். மீண்டும் அண்ணா, மீண்டுமா? ஏன் உங்களுக்கு சோதனையாகவே உள்ளது இந்த பதிவு? சாதனை புரிய நினைப்பவர்களுக்கு வரும் வேதனையே பெரிய சோதனைதான். அதை தாண்டி சொல்ல வேண்டும் என்றுதான் நான் இவ்வளவு. இந்த கருத்தை யாரு சொன்னது? அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். ஆங்கிலத்தில் உனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை எது? பிடித்த வார்த்தை இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஆனால் இந்த கேள்வியின் பதில் எனக்கு தெரியாததுதான் தாங்கள் எனக்கு சொல்லித்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாம்பார் ஆப் எனக்கு. இன்று காலையில் நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீர்கள் மன்னா? இன்று காலையில் என் இருசக்கரம் வாகனமானது பழுதாகிவிட்டது. அதை கொண்டு வாகனம் சரி செய்யும் இடத்தில் விட்டு கொண்டு வருவதற்கு நேரம் நிறைய ஆனதால் நான் இன்று உங்கள் வீட்டுக்கு வருவதற்கு தாமதமாகிறது. முற்பகல் 11 மணிக்கு தாங்கள் எனக்கு அழைத்தீர்கள். என்ன விஷயம் மயிரே என்று. என் வாகனமானது பழுதாகிவிட்டது, தயவு செய்து என்னை வந்து அழைத்து செல்லுமாறு தங்களிடம் வேண்டினேன்.
அதனால் நான் இன்று பகலில் மன்னா வருவதற்கு- மன்னா அதை விடுங்கள் மன்னா, எனக்கு தங்களை பார்க்கும்போது மிகவும் பரிதாபமாக உள்ளது மன்னா. எனது மனம் உருகுகின்றது. எனக்கு பழகிவிட்டது. பச்சை மிளகாய் சாப்பிட்டு தங்கள் என்னிடம் ஏதாச்சும் கேள்விகள் கேளுங்கள் மன்னா. நாம் இப்பொழுது பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அது ஒரு கருப்பு கலர் மட்டிக்கு நாடு ஒட்டிரி வர காப்பாத்தணும் தம்பிரி வர காப்பாத்தணும் தம்பிரி மட்டிக்கு கருப்பு நிறம் அணிந்த ஒரு டப்பா இனிப்பாக உள்ளது. சாப்பிடு. நீ 2 பச்சை மிளகாய், நான் எத்தனை பச்சை மிளகாய்? 3 + 3 6 பச்சை மிளகாய். எவ்வளோ நேரம் உள்ளது? எவ்வளவு நேரம் நாம் எடுத்து பச்சை மிளகாயை 3 அங்கு திரும்பக்கூடாது, நேரடியாக நிற்க வேண்டும். ஓகே, யார் கண்டுபிடித்தது இந்த ஓகே வார்த்தை? மிகவும் குழப்பமாக. 2 வாட்டி ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி தாங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினீர்கள். நீங்கள் வந்து 2 முறை அந்த வார்த்தையை உனக்கு அல்ல, இது ஏற்றுக்கொள்ளப்படாது. அது புரிதலுக்காண்டி மட்டுமே செய்யப்பட்ட ஒரு இது ஏற்றுக்கொள்ளப்படாது மன்னா. தாங்கள் 2 முறை அந்த வார்த்தையை பயன்படுத்தியுள்ளீர்கள். 2 முறையா இருந்தாலும் 2 முறையா இருந்தால் 2 மிளகாய் சாப்பிட வேண்டும். இந்த பொட்டலமானது உனக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. நீ ஏதாவது பேச வேண்டும். தாங்கள் மன்னா ஏதாச்சும் கேள்வி கேட்டால் தான் நான் பதில் கூற முடியும். தெரியாது என்று கூறக்கூடாது. ஓகே, உங்க எல்லோருக்கும் சிவபிரதிசை காணும் போது மிகவும் பரிதாபமாக உள்ளதென்றால் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். இது என்னது மன்னா? ஒண்ணுமில்லை. பைத்தியக்கார பைலட் என்ற நாடு மக்களும் மாட்டிட்டு பாடு. ஏதாவது மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு சாப்பிடு. இதன் மூலம் இந்த வெற்றி உனக்கு இந்த வெற்றியில் நான் வந்து வெற்றி பெறுவேன் என்ற சிறிதளவும் எண்ணவில்லை. எனக்கு சிவபிரதிசை பார்க்க மிகவும் பரிதாபமாக உள்ளது. ஆதலால் இந்த காணொளியை இத்துடன் நாம் முடித்துக் கொள்ளலாம். மிக்க நன்றி. பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் உங்கள் அன்பும் ஆறாவாரமும் தெரிவித்து எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.